வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்குறது புதிய வாட்டர் டேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷட்டர் வச்சு அடித்தது தேய்ச்சி மிஷின் போட்டு தேய்ச்சி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறோம். அடுத்தது க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஷட்டர் ஜாயிண்ட்டு ஹனி ஹோல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். க்ளீன் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அதை எல்லாமே ஹனி ஹோல்ஸு ஷட்டர் ஜாயிண்ட்டு எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ண போகிறோம். வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி வேலை முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் லீக்கேஜே வராது. பைப் லைன் எல்லாமே நீட்டாக பேக் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா இப்போ நிறையா புது வீட்டிலலாம் டேங்க் லீக்கேஜ் நிறையா வருது. அந்த லீக்கேஜெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம பண்ணுறோம். ஷட்டர் ஜாயிண்ட் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும், ஹனி ஹோல்ஸ் இருக்கும், அந்த கம்பிகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீட்டாக பேக் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக தேய்ச்சி விட்டு பேக் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபினிஷிங் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு லைஃப் லாங் வாட்டர் டேங்க் லீக்கேஜ் வராது. அதுக்காக தான் இது மாதிரி விஷயமாக பண்ணுறோம் நம்ம. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.